மார்க் மட்டும் இல்ல, இவ கொஞ்ச நாளாவே சரியே இல்ல. அதான் கேட்டுட்டு இருந்தேன். சிரிக்கிறது இல்ல, பேசுறது இல்ல, எப்ப பார்த்தாலும் 2 பேருக்கும் சண்டை. ஒரே நாள்ல சிபிஐ மாதிரி கேள்வியா கேட்டா உள்ள பயந்துராதா? நீ போ, நான் பேசிக்கிறேன். ஏன், நான் இருந்தா உங்களுக்கு பேச்சு வராதா? ஐயய்ய, இந்த டாக்டர் ஏன் இப்படி ஆயிட்டாங்க? என் புள்ள கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. திட்டுறதுனாலும் அந்த எக்ஸ்ட்ரீம், கொஞ்சறதுனாலும் இந்த எக்ஸ்ட்ரீம். எப்படியோ போங்க. எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. நீ இவ்ளோ கம்மியா மார்க் வாங்க மாட்டியே, என்னடா ஆச்சு? சாரிப்பா. சாரி இல்ல வேண்டாம். படிக்கிறதுல என்ன பிரச்சனை அத சொல்லு. பிரச்சனை எல்லாம் இல்லப்பா. அப்புறம் ஏன்? காலேஜ் தானே, சும்மா ஜாலியா போயிட்டு வந்துடலாம் தோணுச்சா? இல்லப்பா. இந்த பார் சக்தி, அப்பா அட்வொகேட், அம்மா டாக்டர், நீங்க எல்லாம் படிக்கலனாலும் வீட்ல செட்டில் பண்ணி விட்டுருவாங்கன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா? ஏன் அப்பாவும் வசதியானவர் தான், உன்னோட சிதம்பரம் தாத்தாவும் வசதியானவர் தான். ஆனா நாங்க எப்படி செட்டில் ஆனோம்? எங்க படிப்பு, வேலை இதையெல்லாம் வச்சுதானே. என்னதான் பணம் இருந்தாலும் நாங்கெல்லாம் உன்னை பார்த்து போனாலும் படிப்பு ரொம்ப முக்கியம்டா. அது இருந்தாதா சக்தின்னு அப்படி ஒரு தனி ஆளா நீ ஜம்முன்னு நிக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் வாங்குவேன்பா. குட். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா. ஏன்? உங்க அம்மா சொன்னது கரெக்ட். நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ சரியே இல்ல, ஒரு மாதிரி டல்லாவே இருக்க. அதெல்லாம் இல்லப்பா. யார்கிட்டயாவது உட்காந்து பேசணும்னு நினைக்கிறியா? சொல்லு. உன் மனசுக்குள்ள ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்கியா? ஏன்பா? உன் முகம் அப்படிதான் சொல்லுது. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்கோ. எதுவா இருந்தாலும் அப்பா பாத்துக்குவேன். என்னடா? ஒண்ணும் இல்லப்பா. என்னன்னு சொல்லுடா. நீ தப்பே பண்ணிருந்தா கூட அப்பா எதுவும் சொல்ல மாட்டேன், எல்லாம் சரி பண்ணிடலாம். நீ ஷேர் பண்ணிக்கிட்டா போதும். அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. அப்புறம் ஏன் நீ அழற? நான் அழல. மார்க் கம்மியா வாங்கினதுதான் என் மனசு கஷ்டமா இருக்கு. இதுக்கு போய் அழுவாங்க? நீ தான் சொன்னியே நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் வாங்கிடுறேன்னு. வாங்கிட்டா போச்சு, விடு. நிஜமாவே வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்லப்பா. சரி, அப்பாவுக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. மா. ஏய் ரேவதி, இங்க வா. என்னப்பா? சக்தி ஏன் இவ்ளோ கம்மியா மார்க் வாங்கியிருக்கா? அத போய் அவகிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்டா? நீயும் கூட தானே படிக்கிற? கூட படிக்க தான் முடியும், அவளுக்கு பதிலா எக்ஸாம்லாம் எழுத முடியாது. எப்ப பாரு அவையும் அப்படி இருக்கா, அவையும் இப்படி இருக்கான்னு என்னையே கேட்க வேண்டியது. இந்த வீட்ல அவளை பத்தி கவலைப்பட தான் ஆள் இருக்கு, என்னை பத்தி கவலைப்பட யாருமே இல்ல.